வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணிகண்டன். அறிவறிவி கல்விச்சாலையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சிலபஸில் இருக்க திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம் ஒழுக்க முறைமை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் குறள் பாருங்கள். ஒழுக்கம் இழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் இழுப்பும் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்துக்கு மேலான செல்வம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பொருள் பாருங்கள். விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பாப்போம். ஒழுக்கம் தொழிற்பெயர், அம்முல முடிகிறதுனால தொழிற்பெயர். படும் செய்யும் எனும் செயற்பாட்டு வினைமுற்று. படும் என்றது ஒரு வினை முடிஞ்சிருக்கனால வினைமுற்று. இரண்டாவது திருக்குறள் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இதில் பரிந்துனா விரும்பி, தேரினம்னா ஆராய்ந்து பார்த்தாலும். பொருள் பாருங்க. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்குறளில் என்னதான் ஆராய்ஞ்சு பாருங்கள், ஒழுக்கம்தான் பெருசு, அதான் நம்மளுக்கு எப்பவுமே துணை இருக்கும். இப்போ ஒருத்தன் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஒழுக்கக்கேடாக இருந்தால் அவனுக்கு செல்வம் நிலைத்து நிற்காது. இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு திருக்குறளும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுது. இலக்கண குறிப்பாப்போம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் திருக்குறளுடைய இலக்கண குறிப்பாப்போம். காக்க வியங்கோல் வினைமுற்று. பரிந்து ஊழ முடியுது, தெரிந்து ஊழ முடியுது. வினை எச்சங்கள், அதாவது வினை எச்சம் என்றால் ஒரு வினை எச்சத்தை கொண்டு முடிவது வினை எச்சம் என்று பெயர். பிரித்தறிதல் பார்ப்போம். பரிந்து கூட்டல் ஓம்பிய பரிந்தோம்பின்னு எழுதுகிறோம். தெரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி என்றோம். ஏன்னா தோ இத்து ப்ளஸ் ஓவாக மாறுது. அதனால் பரிந்துன்னு ஒன்று வினையச்சமும் ஓம்பு என்ற விகுதியும் வருது. அடுத்த குறள் பாருங்கள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். இதான் பொருள். ஒழுக்கமுடைமை குடிமை, குடிமைனா உயர்குடி, அதாவது ஒழுக்கமுடையவன் உயர்குடியில் பிறந்தவனாகும். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர், இழிந்த பிறப்பாவிடும், அவன் பிறந்ததுக்கே புரோஜனம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இழிந்த பிறப்பு, பிறப்புன்றது ஒரு எழுவாய் அல்லது ஒரு பெயர் சொல். இழிந்த ஒரு எச்சத்தை கொண்டு முடியுது, அதனால் பெயரச்சம். மரப்பு கொழலாகும் பார்ப்பன் பிறப்பொழுங்கு கொன்ற கெடும். நாலாவது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். மறப்பினும் மோத்து கொழலாகும். அதாவது நீங்கள் படித்தது மறந்தாலும் அது ஈஸியாக கற்றுப்பீங்க. யாராவது சொல்ல கேட்டோ எழுத கேட்டோ கற்றுத்தர கேட்டோ நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்ற கெடும். நீங்கள் ஒழுக்கம் தவறினா குன்றனா கெட்டு போகும்னு அர்த்தம். உங்கள் பிறப்பொழுக்கமே கெட்டு போய்டும். நீ எந்த குடியில் பிறந்தாலும் உங்கள் ஒழுக்கமே குறைந்து போகும். இந்த 4 திருக்குறள் பார்ப்போங்க. இந்த ஒழுக்கமுறை நல்ல நடத்தையை உடையவராதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்கம் தான் ஒருவனுக்கு நிலையான செல்வம். ஒழுக்கத்தை கடைப்பிடித்தா அவன் அடைய வேண்டிய அனைத்து விதமான உயர்ந்த நிலையும் அடைவான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒழுக்கமாக இருங்க. டிசிப்ளின் தான் சொல்லும். சுத்தம் சோறு போடும் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சுத்தமாக இருக்கிறது தான் உங்களுக்கு சோறு போடும். நீங்கள் படிக்கிறீங்க, இன்னும் ஒரு 59 நாளில் எக்ஸாம் வருது. ஸோ யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன். You will do it better. You have to get the job soon.
ஸோ ஐ வைண்ட் அப் மை கிளாஸ்.